பிரித்தானியாவில் ஆவணங்களின்றி தங்கியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட பல வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. லண்டனில் கடையில் பணியாற்றிய தமிழர்களும் கைது செய்யப்பட்ட நிலையில் சிலர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். துரித உணவு கடைகள், துரித உணவு விநியோக ஓட்டுநர்கள், அழகு நிலையங்கள் மற்றும் கார் கழுவும் நிலையங்கள் போன்ற இடங்களில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டன. உள்துறை அலுவலகம் வெளியிட்ட புதிய புள்ளி விவரங்களுக்கு அமைய 2024 ஆண்டு அக்டோபர் முதல் 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை குடிவரவு அமலாக்கத்துறை நடத்திய 11,000 சோதனைகளுக்கு பிறகு 8,000க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பதிவுகள் மீதான இந்த மிகப்பெரிய நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 1,050க்கும் மேற்பட்டோர் நாட்டை விட்டு அகற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு வருட காலத்தில் சட்டவிரோத வேலை கைதுகள் 63% அதிகரித்துள்ளன. சட்டவிரோதமாக வேலை செய்பவர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் எனவும் பிரித்தானியாவின் எல்லைகளை பாதுகாக்க எவ்வாறான நடவடிக்கைகளையும் எடுக்க தயங்க போவதில்லை எனவும் உள்துறை செயலாளர் ஷபானா மஹ்மூத் தெரிவித்துள்ளார். புதிய சட்டங்களின் கீழ் சட்டவிரோத தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் தொழில் வழங்குநர்கள் 5 ஆண்டுகள் வரை சிறையில் அடைக்கப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 8,000 கைதுகளில் 1,000 பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சட்டவிரோத தொழிலாளர்களை இலக்காக கொண்ட ஆபரேஷன் ஸ்டார்லிங் திட்டத்திற்காக அமைச்சர்கள் 5 மில்லியன் பவுண்ட் உறுதியளித்துள்ளனர். சட்டவிரோத தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் தொழில் வழங்குநர்களுக்கு இனி 60,000 பவுண்ட் வரை அபராதம் விதிக்கப்படலாம் மற்றும் அவர்களின் வணிகங்கள் மூடப்படலாம். அத்துடன் வேலை செய்யும் உரிமை சோதனைகளை சாதாரண தற்காலிக தொழிலாளர்களுக்கும் விரிவுபடுத்தி தற்போதுள்ள சட்ட இடைவெளிகளை மூட அரசாங்கம் ஆலோசித்து வருகிறது.